இன்றைக்கி பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பையனுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. நாள் கிட்ட வந்த உடனே ரொம்பவே பயமாக இருக்குது. நான் எப்படி தனியாக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பையனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பெட்ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். டவல் மட்டும் ஒன்று வாங்கணும். டெட்டாலில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். வேறு என்ன தேவை அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு 3 வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருப்பேன். வீட்டை லாக் பண்ணிக்கோ, யார் வந்தாலும் கதவை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டான பிளானிங் என்கிட்ட இல்லை. சின்ன பையனை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலில் கண்டினியூஸாக அவனை வச்சுக்கவும் முடியாது. அவனுக்கு அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகிற பிரச்சனை இருக்கிறதுனால அவனை நான் வீட்டில் தான் வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலை. நான் எந்த டைமில் எப்படி சமைச்சு அவனுக்கு கொடுக்கறது அப்படின்றத இனிமேல் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சின்ன பையனை ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டா அவனுக்கு சாப்பாடும் ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. அவங்ககிட்ட நான் கேட்டு பார்த்தேன். ஒரு ஆன்ட்டி வீட்டுக்கு நீ போறியா, அவங்க உன்னை பார்த்துப்பாங்க நான் வர்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் ஒத்துக்கவே இல்லை. நான் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே இருந்துக்கிறேன் மம்மே, நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு வேணும்னா ஒரு ப்ரெட் பாக்கெட் மட்டும் வாங்கி தரீங்களா, நான் அதில் ஒன்று சாப்பிட்டு நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், இது மாதிரி தான் கரண்ட்டு கட் ஆகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிறப்போ எப்படி சின்ன பையன் இருப்பான்னு தான் எனக்கு ஒரு பயம். கரண்ட்டு ஒரு நாளைக்கு 20 தடவைக்கு மேலே போயிடுச்சுங்க. போயிட்டே இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே ஃபேனெலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுது. நேற்று நான் கோவிலுக்கு போன வீடியோ போட்டிருந்துருப்பேன். என் பையன் எப்படியாவது சரியாகணும். எல்லோரும் சொல்கிறாங்களே, இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு. நான் வேண்டிக்கிறேன், எப்படியாவது எல்லா கடவுளும் சேர்ந்து என் பையனோட சர்ஜரியை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்றதுக்காக தான் நான் கோவில்களுக்கு போயிட்டு வந்தேன். நான் டாக்டரை பார்த்துட்டு வர்ற வழியில் என் கண்ணுக்கு என்ன கோவில் தெரிஞ்சதோ அந்த கோவில்களுக்கு தான் நான் போனேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஆக போகிற செலவுகளை நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. நான் ரொம்ப சங்கடப்படுறேன், வருத்தப்படுறேன். உங்ககிட்ட உதவி கேட்குறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நான் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், எல்லாம் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள். இந்த ஆப்ரேஷனுக்கு செலவு ரொம்ப அதிகம். நானும் நிறைய இடங்களில் கேட்டு வச்சுருக்கேன். இதை சமாளித்து வெளியில் வர்றதும் எனக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்கான விஷயந்தான். இதுக்கு மேலே என்ன நடக்குமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயோ லாங் வீடியோலேயோ நான் காட்டுறேன். ஹாஸ்பிட்டலோட சூழ்நிலையை, என்னோடய அக்கௌண்ட் ஒரு 500 ருபீஸ் மெயின்டைன் பண்ணுற ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட். நீங்கள் ஒரு 5 பேர் தனித்தனியாக வேறு ஊர்களில் இருந்து காசு அனுப்புனீங்கன்னா கூட செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சர்வீஸ் ஆஃப் பண்ணி வைக்குது அப்படின்னு பேங்க்கில் சொன்னாங்க. பேங்க்கில் கூட பேசினேன். என் பையனோட ஹெல்த் இஷ்யூக்காக வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா யூடியூப்னு சொல்லக்கூடாது. அனுப்புகிறவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து போட சொல்லுங்கள், போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 100 ரூபாய் அனுப்புறதுனா கூட அந்த இடத்துல அவங்களுக்கு தோணுச்சுன்னா தான் அதை செய்வாங்க. அக்கௌண்ட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா என் பையனுக்காக மறுபடியும் அனுப்பணும்னு யோசிக்க மாட்டாங்க. வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும், அதுலேயும் எனக்கு பிரச்சனை தான் வருது. கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறவங்கக்கிட்டேயும் சேர்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணணுன்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் லெட்டர் கொடுப்பாங்க. இத்தனை நாள் அட்மிட் பண்ணலை, லெட்டர் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல. இது கேன்சர் இல்லாத டியூமர். மைக்ரோஸ்கோப் மூலமாக கழுத்தில் ரத்த நாளங்களெல்லாம் இணைப்பாங்க. தொடையிலேருந்து ஸ்கின்னும் எடுப்பாங்க. காலிலேருந்து எலும்பு எடுக்கிறது 5 இன்ச்சு தான் தேவைப்படும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது ஒரு 8-9 இன்ச்சு வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இரத்த நாளங்களை இணைக்கிறது தான் ஒரு பெரிய சவாலான விஷயம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டா இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு டாக்டர் என்கிட்ட சொன்னார். இந்த கழுத்துக்கிட்ட அவனோட தொடையோட ஸ்கின்னு வரும். எமர்ஜென்சியாக ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே ஓப்பன் பண்ணி வேறு எலும்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். இது ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன். முக்கியமான இடமா இருக்குது. கழுத்து, தாடை, தலை ரொம்ப பயமாக இருக்குது. நான் தைரியமாக இருக்கிற மாதிரியே அவங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஆனால் என் உள்ளுக்குள்ளே ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இந்த இடத்துல நான் எப்படியாவது என் பிள்ளையை சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் எல்லார்கிட்டையும் இப்படி நான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூட கேட்குறேன். எனக்கு வேறு வழி தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அவனுக்காக தான்
நான் எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படியாவது சரியாகணும், அவன் ஆப்ரேஷன் பாசிட்டிவாக முடியணும். அவன் ஓ பாசிட்டிவ். ஒருவேளை பிளட் ஏதாவது தேவைப்பட்டது, யாராவது கொடுக்கறதுக்கு முன் வந்தீங்கன்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா, அந்த டைம் நான் தேவைன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 9 மணி நேரத்துக்குள்ளே இந்த சர்ஜரி முடியும்னு சொன்னாங்க. இந்த 9 மணி நேரம் நான் எப்படி என் மனசு அமைதியாக வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ஒரு சின்ன கீறல் கூட இது வரைக்கும் நான் பட விடாமல் தான் வச்சுருந்தேன். அவனுக்கு ஒரு சின்ன வலினா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லைங்க. பிள்ளை இந்நேரம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு காலேஜ் விஷயமாக தான் போயிருப்பான். இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் நான் கனவுல கூட நினைக்கல. கடவுள் மேலே சில நேரம் எனக்கு கோபம் வரும் பயங்கரமாக. அப்படி இருந்தும் நான் ஏன் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன்னா, அதுவும் ஒரு சுயநலம்தான். எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றிருங்க, அவனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுயநலம்தான். இன்னொரு விஷயங்க, அவனுக்கு இன்னும் 3 நாளில் பிறந்த நாள் வருது. சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால ஒரு 2 வருஷமாக சின்னதாக ஒரு கேக் கூட வாங்கி நான் கட் பண்ணுறது கிடையாது. சின்ன பையனுக்காக இவன் ஆசைகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வாழ்கிறான். இந்த தடவையாவது ஒரு சின்ன கேக் வாங்கி வெட்டணும்னு நான் ஆசைப்பட்டேங்க. ஆனால் எப்படிலாம் நடந்து போச்சு பார்த்தீங்களா. அன்னைக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐசியூவில் இருப்பான். அவனை நான் பார்க்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த அழுகை அதிகமாக தான் வருது. ஏன்னா இந்த இடத்துல என் வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். யாருக்கு உதவ முடியுதோ, யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க உதவி செய்யுங்க. யார் என்னன்னே எனக்கு தெரியலங்க. நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எல்லார்கிட்டேயும் எல்லா டீட்டெயிலையும் கொடுக்கறதுக்கு. பணம் கலெக்ட் பண்ணுற விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ எனக்கும் நிறைய தடுமாற்றம் இருக்குது. நான் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை பார்த்துட்டேன். மறுபடியும் எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாதுன்றதுனாலையும் எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும்னு நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு புரியல. எனக்கு நிஜமாகவே அவங்க உதவி செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்களா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேனா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. பயம். நான் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுல்ல. ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 days இருக்கிற மாதிரி வருங்க. இந்த 10 நாள் உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பார்த்து எனக்காக கொஞ்சம் நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் தனியாக நிற்கிறேன், தைரியம் இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லி என்னை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் எப்படியும் இந்த பிரச்சனையை நல்லபடியாக முடிச்சிருவேன். ஏன்னா எல்லாத்தையும் விட என்னோடய பையன் எனக்கு ரொம்ப முக்கியம். அவனை சேஃபாக, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அவனை வெளியில் கொண்டு வருவேன். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கங்க, என் பிள்ளை நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சூழ்நிலையிலையும் சொல்கிறேன். நாளைக்கு சர்ஜரி. சரிங்க.